வணக்கம் இந்தியா. இரண்டாவது நாளாக நமது சந்தைகள் வீழ்ச்சியை தழுவியிருக்கிறது. 63 புள்ளிகள் குறைந்து 25,669 முடிவடைந்திருக்கிறது. அட்வான்சஸ் 1176, டிக்ளைன்ஸ் பார்த்தோம்னா 1284. மெயினாக இன்றைக்கி மார்க்கெட் வீழ்ச்சிக்கு வாலடைல் ட்ரேடிங் செஷன்னே சொல்லலாம். மெயினாக ஐடி இண்டஸ்ட்ரி பெருசாக விழுந்திருக்கு இன்றைக்கி, ப்ளஸ் ரியாலிட்டியும் விழுந்திருக்கு. ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன், மெயினாக அன்சர்டனிட்டி சரௌண்டிங் US-India ட்ரேட் டீல், அது மாத்திரம் இல்லாமல் ஒரு ரெஸ்ட்ரிக்டிங் ஆஃப் மீனிங்ஃபுல் அப்சைட் மூமெண்ட்டை மார்க்கெட் தடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ட்ரேடிங் ஆக்டிவிட்டியும் இன்றைக்கி குறைந்ததற்கு முக்கிய காரணம், நாம் நாளை எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஹாலிடே. போத் NSE அண்ட் BSE நாளைக்கு லீவு. மெயினாக ஆன் அக்கௌண்ட் ஆஃப் முனிசிபல் கார்பரேஷன் மும்பைனால் நமக்கு லீவு. அதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்? பொங்கல் ஹாலிடே அப்படின்னு தான் எடுத்துக்கணும். அடுத்தது பார்த்தோம்னா, துறைகளை பார்க்கும் பொழுது மெட்டல், PSU பேங்க் அண்ட் எனர்ஜி ஒரு பெட்டர் மூவ்மெண்ட் இன்றைக்கி பார்க்க முடிஞ்சது. மறுபுறம் ஐடி, ரியாலிட்டி அண்ட் ஆட்டோ ப்ராஃபிட் புக்கிங்கில் வீழ்ச்சி அடைந்த துறைகள் என்று சொல்லலாம். ஸோ அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ வச்சு பார்க்கும் பொழுது மார்க்கெட் பிரெத் ஸ்டில் ஸ்லைட்லி ஆன் த நெகட்டிவ் சைடு. பட் இன் கான்ட்ராஸ்ட் நம்ம இது பார்த்தோம்னு வச்சுங்க, மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப். ஸோ அது ப்ராடர் மார்க்கெட் அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்குங்க இன்றைக்கி. ஸோ மிட் கேப் கிட்டத்தட்ட ஒரு 0.29% ஏறி இருக்குது. ஸ்மால் கேப் 0.67% ஏறி இருக்குது. ஸோ அதனால் அது ஒரு கான்ட்ராஸ்டாக இருக்குன்னு சொல்லலாம் ஹெட்லைன்ஸோட உள்ளதோட. ஸோ தென் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா டாடா ஸ்டீல், தென் NTPC, ஆக்சிஸ் பேங்க், ஹிண்டால்கோ, ONGC இவையெல்லாம் ஏறிய பங்குகள். இறங்கினதில் ஏஷியன் பெயிண்ட்ஸ், TCS, மாருதி, டெக் மஹேந்திரா அண்ட் சன் ஃபார்மா. மெயினாக ஆட்டோமொபைல்லாம் என்னன்னாக்கா இன்னைக்கு கொஞ்சம் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்திருக்கு. மறுபுறம் சில ரொம்ப முக்கியமான விஷயம்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன், மகேந்திரா அண்ட் மகேந்திரா XUV 7X0ன்னு சொல்லிட்டு வைசஸ் XEV 9S அது புக்கிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20,000 கோடிக்கு நடந்திருக்கு. 1 லட்சம் யூனிட் விற்றுருக்காங்க 1 ஹவரில். ஸோ அதனால் இது ஒரு ஸ்ட்ராங் ரெஸ்பான்ஸு. அதுவும் SUVs அண்ட் XEVs அண்ட் XUV 7Xங்கிறதுல ஒரு பெட்டர் இன்புட் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அதனால் புக்கிங் வேல்யூவே பார்த்தீங்கன்னா எக்ஸீடிங் 20,500 கோடி ரூபாய் எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸில். இது அதனால் ஆட்டோமொபைலில் ஒரு பெரிய கிரேஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது. அது தவிர இன்றைக்கி ரிசல்ட்ஸில் IOB ஒரு ஸ்டேபிள் Q3 சொல்லியிருக்காங்க. அதுபோல் HDFC AMCயும் பார்த்தோன்னா பெட்டர் தேன் எக்ஸ்பெக்டட் Q3 ரிசல்ட்ஸ். அதோட டாப் கிளாஸ் ரிசல்ட்ஸ் இன் MRPL. ஸோ ஸ்ட்ராங் EBITDA ஆஸ் வெல் அஸ் EBITDA மார்ஜின். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்க Q3 EBITDA 2784 crores வைசஸ் 1031 crores. மார்ஜின் 11.3% வைசஸ் 4.7. அதுபோல் நெட் ப்ராஃபிட் இன்கம் பார்த்தீங்கன்னா 24% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகி 24,713 கோடி ரூபாய் ஆகிருக்குதுங்க. மறுபுறம் இன்னைக்கு இன்ஃபோசிஸ் தான் மொத்தமாக ஊற்றி கவுத்துட்டாங்க. ஸோ EBITDA மார்ஜின் லைன் வித் எக்ஸ்பெக்டேஷன் இருந்தாலும் ப்ராஃபிட்டில் பார்த்தீங்கன்னா ரெவென்யூ கைட்லைன்ஸில் டியூ டு இந்த லேபர் லா எக்ஸட்ரா ஸோ தே ஹாவ் அ ப்ரெஷர் இன் ப்ராஃபிட் மார்ஜின் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மேலும் நம்மளுடைய அதர் ஆக்டிவிட்டியில் பார்க்கும் பொழுது தங்கம் 1,120 ரூபாய் அதிகரித்து 1,43,361 வெள்ளி 12,868 ரூபாய் அதிகரித்து 2,88,605 குரூடாயில் 76 ரூபாய் அதிகரித்து 5,529 மணிவாய் கொண்டிருக்கிறது. வெள்ளியை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த 3 நாள்லேயே திங்கள், செவ்வாய், புதன், சண்டே அன்னைக்கு சொன்னோம், திங்கக்கிழமையும் சொன்னோம், வெள்ளி தான் பெருசாக ஏறுன்னு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 25,631 ரூபாய் ஏறி இருக்குங்க வெள்ளி. இந்த 3 நாட்களில் போட்டி போட்டு ஏறிட்டு இருக்கு. ஸோ அதனால் நம்ம மார்க்கெட்டினுடைய இம்பேக்ட் தகுந்த மாதிரி உங்களுடைய ட்ரேடை நீங்கள் எடுப்பது நல்லது. தென் RBI இன்றைக்கி என்ன அலோவ் பண்ணியிருக்காங்கனாக்கா, சுமிட்டோமா மிட்சுபிஷி பேங்க் இருக்கு இல்லையா, கார்பரேஷன், அவங்களுக்கு ஒரு சப்சிடரி கம்பெனி இங்கே இந்தியாவில் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் அ கிரேட் நியூஸ். ஸோ அதனால் NBFCஸும் சரி, பேங்கிங்லேயும்
நிறைய போட்டி இருக்கும் என்று எடுத்துக்கொள்ளலாம். தென் பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோம்னா கிராஃப்ட்ஸ்மேன் இந்தியா, தென் இந்தியா மார்ட், தென் யுனைடெட் ஸ்பிரிட்ஸ், இது மூணுலேயும் பிளாக் டீல் நடந்துள்ளது. மேலும் நிஃப்டியில் இன்னைக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வைத்து பார்க்கும் பொழுது கால் 26,000 ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதுபோல் ஸ்ட்ராங் புட்டு பார்த்தோம்னு வச்சுக்கலாம் 25,700 இருக்குது இந்த ஸ்ட்ரைக்கில். ஸோ இது என்ன சொல்லுதுன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட்டில் ரியாக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். இந்த நிஃப்டி 50 ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்கும் பொழுது ஒரு ரெட் கேண்டில் வித் லாங் அப்பர் ஷேடோவில் இருக்குங்க. ஸோ அதுமாரி அது என்னென்னா அது இந்த 25,900ல் இட் ரிஃப்ளெக்ட்ஸ் அண்ட் ரிஜெக்ட் ஆகுது. ஸோ அதனால் அது ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கிறதுனால ஒரு ஹெவி கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சப்ளை அந்த இடத்துல இப்போ ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அதான் 26,000. ஸோ அதனால் இதை நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். அதுபோல் இந்த லாங்கர் ஷேடோ வைத்து பார்க்கும் பொழுது டெக்னிக்கலாக மார்க்கெட்டினுடைய ஆக்ஷன் இண்டிகேட் என்ன போகுதுன்னா ஒரு குரூஷியல் ஓவர் ஹெட் ரெசிஸ்டன்ஸ் அந்த 25,900 to 26,000 லெவல் இருக்கு இல்லையா, அது அது ஒரு நியர் லோவர் சப்போர்ட்லேருந்து மறுபடியும் ஏறக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். ஒரு பாசிட்டிவ் சிக்னல் பாசிபிலிட்டி ஆஃப் ஒரு பிரேக் அவுட் இந்த ஷார்ட் டேர்மில் வரக்கூடிய வாய்ப்புகளும் தெரிகிறது. ஸோ அதனால் அதாவது என்னென்னா இந்த சர்பாசிங் த ஹர்டில் ஆஃப் 25,900 and 26,000 தாண்டி இருந்ததுன்னு வச்சுங்களேன், மார்க்கெட் ஒரு பெட்டர் லெவலுக்கு செல்லக்கூடும். ஆர் ஈவன் இந்த லெவல்லேருந்து 26,000 நெக்ஸ்ட் ஃபியூ செஷனில் போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கக்கூடும். பட் ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 25,600. இன்றைய தினம் யூஎஸில் கோர்ட்டுடைய வெர்டிக்ட் இருக்குது எகெயின்ஸ்ட் த ஃபெட் அண்டு ட்ரம்ப்போட இன்புட்டு. ஸோ அது ஒரு பெரிய ஒரு திருப்பு முனையாக உலகளாவிய சந்தைகளில் அதாவது ஒரு சென்டிமெண்ட் சேஞ்சர்னு சொல்லுவோம்ல, அது இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அதனால் அதை வைத்து பார்க்கும் பொழுது இந்த 26,000ங்கிறது ஒரு 300 பாயிண்ட் நம்ம ஊரில் ஏறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். சப்ஜெக்ட் டு இது எல்லாமே எதிர்பார்ப்புகள் பாசிட்டிவாக வர வேண்டும். ஓகேயா. நிஃப்டி ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னாக்க பிலோ ஆவரேஜ், பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரும் பிலோ ஆவரேஜ் தான். இன்றைக்கி காலையில் ஒரு 11:30 மணிக்கு இன்னையோட ஹை வந்தது நிஃப்டி 25,791.75, லோ கிட்டத்தட்ட ஒரு 1:30 மணிக்கு 25,603.95 அதிலிருந்து ஏறி 25,669.20 ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60 பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு ரெக்கவரி வந்திருக்குன்னு சொல்லலாம். ஹைக்கு லோக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னாக்க ஆல்மோஸ்ட் ஒரு 190 புள்ளிகள் கிட்டத்தட்ட நடந்திருக்கு. அதுபோல் இன்னைக்கு F1 ஹை லோவோட டிஃப்ரென்ஸ் பார்க்கும் பொழுது ஆவரேஜாக 100 பாயிண்ட்டுக்கு மேலே இருந்ததுங்க. ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு பெட்டரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை இன்றைய தினம் சந்தைகள் கொடுத்தது என்று சொல்லலாம். ஸோ நாளைய தினம் எல்லோருக்கும் ஹாப்பி பொங்கல். ஸோ திருப்பி மார்க்கெட் வெள்ளிக்கிழமை தான். நாளைக்கு நம்முடைய சிறப்பு பதிவிலே நிறைய விஷயங்களை பேச இருக்கிறோம். இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.